இந்த பிளாக் வர்றதே வந்து ஃபேடிங் தான். ஜிபியா மாறினா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த கலருக்கான விஷ், கண்ணுக்கான சாப்பாடு. பியூட்டி பாய் செமையா இருப்பான். எனக்கு ஃப்ரைஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி சுகம். இத்தினோண்டு மீனை வாங்கி அது எட்பாப்பா ஆகி அதுல ரிசல்ட்டை பார்த்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரசிக்கிறதே வந்து நல்லா இருக்கும். கோலிங்ஸ் ஃபுல்லா டாமினேட் பண்ணி இருக்கும். அதுல இருந்து நமக்கு கலர் உடஞ்சு தெரியும். ஸ்வானட்ன்றதோட இவனோட அந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆயிருக்கும், பேக்ல வந்து ஷார்ட்டா முடியும், அதாவது வி ஷேப்ல இருக்கும். பயங்கரமா இருப்பான். F1 ஆக்சுவலா 2 மீன் தான் இருக்கு. அதுல இவன் என்னோட ஃபேவரட். இந்த ஹல்க் மாதிரி நல்லா பல்கியரா வர்ற மீன், நல்லா ரேப் ஆகி சூப்பரா இருக்கும். எதுக்கு ஏன் வெற்றி உங்க வெற்றியா பாக்குறீங்கன்றது எனக்கு வந்து ஏற மாட்டேங்குது. நம்ம கடை திறந்து 1 வாரம் ஆகுது. ஓப்பனிங் பண்ண உடனே ஓப்பனிங் வீடியோ, ஸ்டாக் அப்டேட் வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து வரிசையா போடணும்னு நினைச்சேன். ஒரு சில ஹெல்த் இஷ்யூனால என்னால் அப்டேட் பண்ண முடியாம போயிருச்சு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓப்பனிங் எப்படி நடந்தது, ஸ்டாக் அப்டேட், என்னோட ஃபார்ம் எப்படி நான் செட்டப் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட் தான் மெயினா பார்க்கணும். என்னென்ன இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் கொடுத்துட்றேன். அந்த டைமுக்கு போயிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். நான் முத செல்லிங் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாஸ் வச்சு தான் ஆரம்பிச்சிருந்தேன். இந்த இம்போர்ட்டட் டேங்குக்கு மேலே பாட்டில்ஸ் வந்து அடுக்கி வச்சு 10 மீன் தான் பக்கத்தில் இருக்க பண்ணைகள்ல போயிட்டு 10 மீனை எடுத்துட்டு வந்து வச்சு சேல் பண்ணுவேன். காலேஜ் படிக்கிறப்ப 2019 அப்படிதான் இந்த அக்வேரியம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நான் முத உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டாஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. அந்த டேங்க் பத்தல, வீட்டுல தரையில பூஜை ரூம்ல ஓரமா வச்சு அங்கதான் இடம் இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ணாம அப்படின்னா அங்கதான் இருந்துச்சு. பெட்டாஸை வச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்குயர்மெண்ட் அதிகமாச்சு. நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ரூம் பில்ட் பண்ணி அதுக்குள்ள ஃப்ளோரான் நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ ஃப்ளோரான் நல்லா பெட்டராக போகும். இன்னும் எனக்கு இடம் அதிகமாக தேவைப்பட்டது. அப்போதான் நான் இங்கே ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை வந்து நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் எனக்கு கூட சப்போர்ட்டாக வந்து நீங்கள் இருந்தீங்க. வீட்டில் 10 மீனை வச்சு வித்துட்டு இருந்தப்பையும் எனக்கு ஒரு வியாபாரம் நடந்தது, ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. இப்போ இங்கேயுமே வந்து ஓப்பனிங் அன்னைக்கு வந்து ஒரு பையன்லாம் 11 மணிக்கு ஓப்பனிங் போட்டிருந்தா 8 மணிக்கெலாம் வந்துட்டான். மாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தான். குளத்தூர்ல இருந்து அப்படின்னா நமக்கு தருண் நம்ம நண்பர், அவர் வந்து இருந்தாரு. அரோனா எடுத்துட்டு வந்திருந்தாரு, பின்னாடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் குமரேஷ் நம்ம ஓப்பனிங் அப்போ வந்திருந்தாரு. அவரோட டாப் 3 ஃபேவரட் ஃபிஷ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதையுமே வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு சேல் பண்ண ஈஸியா இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்திருந்தாரு. அப்புறம் இந்த ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, என் கூட காலேஜில் படிச்சவங்க, மீன்ல பழக்கமானவங்க, வீட்டுக்கிட்ட இருக்கவங்க அப்படின்னு எல்லாரோட வேலைப்பாடும் இருக்கு. எந்த உதவின்னு போய் நான் கேட்டாலும் எனக்கு வந்து எல்லாருமே பண்ணாங்க. நிறைய சொல்லுவாங்க, கூட இருக்கவங்களாம் வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க, வந்து உதவ மாட்டாங்கன்னு. நான் எந்த உதவின்னு கேட்டாலும் எல்லாருமே பண்ணாங்க. எனக்கு இந்த ஏரேஷன் ஒர்க் பண்ணதெல்லாம் பிஜிபி பாலாஜி அவர் தான் பண்ணாரு. அந்த மாதிரி டேங்க்ஸ் சொன்னதெல்லாம் ராயல் அக்வாட்டிக்ஸ் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நான் எங்கே உதவின்னு கை நீட்டினாலும் நமக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே உதவுனாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டாக் எங்கெங்கே எடுக்கணும் எப்படின்றது முதற்கொண்டு நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. இங்கே ஸ்டாக் எந்த மாதிரி வச்சிருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல மீன் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். 5000 கம்மி பார்த்தீங்கன்னா பெருசா நல்ல மீன் வந்து எனக்கு தாய்லாந்து வந்து கிடைக்க மாட்டுது. ஸோ ஆரம்ப வேலையா 5,000 to 6,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ப்ரைஸ் கம்மியா ரேட் வேணும் அப்படின்றவங்களுக்கு ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டைம் ப்ரைஸ்லாம் பார்ட்டிஷன் போட மாட்டேன், இடம் கிடையாது, ஃபுல்லா ஸ்டாக்கை நிரப்பி வச்சுட்டேன். அடுத்த செட்ல ப்ரைஸை கொஞ்சம் பார்ட்டிஷன் போட்டு இன்னும் சீப்பரா ஒரு 1000, 1500 கம்போஸ் நம்ம கொடுக்கலாம். ஆனா இப்போ கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் கம்மி ரேஞ்ச் போகாதீங்க. வாங்குறப்பே நல்ல மீனா பிடிச்ச மாதிரி வந்து டேக் 5 தாய்லாந்துல இருந்து ஒரு 2-3 மீன் எடுத்திருந்தேன், அதெல்லாம் ஓடிடுச்சு. மொத்தமா ஒரு 4-5 மீன் சேல் ஆயிருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரீமியம் ஃபிஷஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎம்எல் லைன்ல இருந்து ஒரு சில ஃபிஷ்லாம் இருக்கு. நல்ல ஃபிஷஸ் தான் வரணும், நல்ல லைனேஜ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கேன். ஏதோ ஒரு குப்பை மீனை கொண்டு வந்துட்டு அது பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக நல்லா விற்கல. லைனேஜே நல்ல மீன் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட எந்த மீன் கேட்டாலும் எந்த லைனேஜ்னு என்னால் சொல்ல முடியும். எல்லாமே நல்ல செல்லர்ஸ். ஸோ ஸ்டாக் அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணி ஆகணும். என்னோட ஷாப் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் ஒரு கடை வச்சதை வந்து அவங்க கடை வச்சதா நினைச்சு நிறைய பேர் அவ்வளோ சந்தோஷம் பண்றீங்க. நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க.
உங்களோட வெற்றியை இதை பாக்குறீங்க. சும்மா காண்டில அவங்க சொல்லல, உண்மையிலே அவங்க வெற்றியா பாக்குறாங்க. அவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலா உட்காந்து உங்களுக்கு வீடியோல பேசுறேன், அவ்வளவுதான். எதுக்கு என் வெற்றி உங்க வெற்றியா பாக்குறீங்கன்றது எனக்கு ஏற மாட்டுது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி இவ்வளவு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது. என்னோட வெற்றி உங்க வெற்றியா பாக்குறதுல அவ்வளவு எனக்கு ஹாப்பி. வாங்க ஒவ்வொரு ஸ்டாக்கா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைஸ் போயிடலாம், ஏன்னா அதுக்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எங்க வாட்டர் சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வாட்டர் சேஞ்சில இருந்து நம்ம ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டாக் அப்டேட் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தண்ணி மாத்துறதுக்கு முன்னாடியே உள்ள வலை போட்டு வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி சிங்கோல் மாதிரி தான் இருக்கும். வீட்டில் நம்ம கை கழுவோம்ல சிங்க்கு, அதில் இருக்கிற மாதிரி சிங்கோல் இருக்கும். இப்படிதான் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வால்வை அப்படி திறந்து விட்டோம்னா நமக்கு தண்ணி இறங்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். தண்ணி நமக்கு இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழாவை திறந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு டேங்க் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் எனக்கு இந்த இடத்துல வாட்டர் சேஞ்ச் பண்ணுற வேலை. சிம்பிளாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நம்ம மாற்றிடலாம். தண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் இவனுங்களை நம்ம எடுக்கலாம். பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கானுங்களா, தண்ணி மாற்றினோடனே கொஞ்சம் பயந்து எல்லாம் வெளுத்துட்டானுங்க. அதனால ஒரு 4 ஃபுட்டை போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். ஒரு ஃபுட்டு தேடி எல்லாரும் அப்படியே சுற்றிட்டு இருக்கானுங்க. ப்ரைஸ் நல்லா வரும்ன்றது தெரியும். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக அவனுங்க வருவானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டபுள் ஹவர் லைனில் ஒருத்தன் வர்றான் பாருங்க. டபுள் ஹவர் லைனில் வந்திருக்கு. நல்ல ஹெட் மார்க்கிங்கோட வந்திருக்கு. மேக்சிமம் ஒரு 95% எல்லாமே ஹெவியான போலிங்ஸில் தான் இருக்குது. நல்ல போலிங்ஸோட தான் இருக்கானுங்களே. பேரண்ட் வீடியோ உங்களுக்கு நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரீட்டைல்லே இவனுங்க 650 per பீஸ் போட்டுட்ருக்கேன். மினிமம் ஷிப்பிங்க்கு நீங்கள் 3 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹோல்சேல் மினிமம் 50 பீஸ், இல்லை லாட்டே எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஹோல்சேலில் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கானுங்க. எனக்கு ஃப்ரைஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி சுகம். இத்தினோண்டு மீனை வாங்கி அது எட்பாப்பா ஆகி அதில் ரிசல்ட்டை பார்த்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரசிக்கிறதே நல்லாயிருக்கும். பட் ஃப்ரைஸ் கேம்பிள், மேல் ஃபீமேல் வரலாம், நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கலாம். நான் ஷிப்பிங்க்கு மினிமம் 3 வச்சதுக்கு காரணமே ஃபீமேலாக கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் 3 எடுத்துட்டீங்கன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு மேல் கிடச்சிரும். அந்த ஒரு கான்செப்ட் தான். பெரும்பாலும் மேலோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். தாய்லாண்ட்லேருந்து எடுக்கிற ஃப்ரைஸில் எப்பயுமே அதுதான் கான்செப்ட். ஸோ 3ல் உங்களுக்கு 2 மேல் அப்படின்னா 1 அதில் நல்லா வரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் மினிமம் 3 நம்ம போடுறது. செலக்டடாக இதில் எடுக்க முடியாது, ரேண்டமாக தான் பிடிப்போம். ஒரு வலை போட்டோன்னா அதில் எத்தனை மாட்டுதோ அதில் நல்ல மீனாக பார்த்து நம்ம கஸ்டமர் கொடுத்துடலாம், அவ்வளோதான். அடிக்கடி வலை போட முடியாது. ஓகே, அஃபோர்டபுள் கஸ்டமருக்காக ப்ரைஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? வீடியோ எடுக்கிறதுக்காக மோட்டரில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மீனுங்க கொஞ்சம் கேஸ் பீம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜிபிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஜிபியில் இப்போ இருக்க ஸ்டாக்ல ஸ்வானட்னா இவன் ஒருத்தன் தான். நல்ல மான்ஸ்டர் காக் ஸ்வானட். ஸ்வானட்லாம் நான் மற்ற இடத்துல பார்த்துருக்கேன். வீடியோ எடுக்க போகிற இடத்துல நானே ஸ்டாக் எடுப்பேன்னு நினைக்கல. ஸ்வானட்ன்றதோட இவனோட அந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகிருக்கும், பேக்கில் ஷார்ட்டாக முடியும். அதாவது வி ஷேப்பில் இருக்கும். ஃப்ரண்ட்ல அகலமாகவும் பேக்கில் அகலம் கம்மியாகவும் இருக்கும். அந்த வி ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகலை. ஒரு 85% ஃபேட் ஆகிருப்பான். அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கான், ஹேமர் ஹெட்டு, நல்ல விஐபி. கொஞ்சம் ஹம்ப் இவனுக்கு ட்ராப் ஆகிருக்கு. இதோட நல்ல பெரிய பால் ஹெட்டு. இவன் ஒரு 10-15 நாளாக இங்கே இருக்கான். நல்ல ஹெட்டில் இருந்தான், நடுவில் ட்ராப் ஆகிட்டு பம்ப் ஆகிருக்கு. பட் இதோட இவனுக்கு நல்ல பெரிய மண்டை. அதோட மண்டையை ஃபுல் பொட்டென்ஷியலில் காட்டுறதுன்னா இது கொஞ்சம் ஃபுல் பொட்டென்ஷியலில் தான் காட்டுது. அதோட மேக்ஸில் பொட்டச்சிக்கிட்டு இருக்கு மண்டை. இது இன்னொரு நோஸ் போலோட இருக்கிற ஜிபி. இவனும் மண்டை ட்ராப் ஆகிடுச்சு. நேற்று இருந்ததோட கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. என்னென்னா கிளைமேட் மழை வெயில்னு மாறி மாறி அடிக்கிறதுனால எல்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்காங்க. இவனும் நல்ல மான்ஸ்டர் ஹெட்டு. இப்போ ஹெட்டு கிடையாது, அது ட்ராப் ஆகிருக்கு ஹெட்டு. அதெல்லாம் நல்லா ஹெட்டு பம்ப் ஆகிறப்ப நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இவனோட வீடியோ போட்டு விட்றேன். நம்ம குரூப் லிங்க் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிறதுலே ரேட் அதிகம்னா இவன் தான். இவன் மான்ஸ்டர் ரேட்லாம் இல்லை, மாட்ரேட்டான ஹம்ப் தான் இவனுக்கு.
ஃபுல் பொட்டென்ஷியல் ஹம்ப் இப்போ கிடையாது, இதோட நல்லா பம்ப் ஆகிருக்கும் எனக்கு. சூப்பர் விஐபி, எல்லா இடத்துலையும் போலிங்ஸ் இருக்கும். ஆய் போகிற இடத்துல கூட இவனுக்கு போலிங்ஸ் இருக்கும். குமரேஷ் வந்திருந்தப்ப அவரோட டாப் ஃபேவரட் ஃபிஷ் வந்து இதுதான் அப்படின்னாரு. நான் அப்போ அங்கே மேலே வச்சுருந்தேன். அவர் ஃபேவரட்னு இதை சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல. வந்தப்போ குவாரண்டைன் பண்ணுறதுக்காக எல்லாமே மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட டேங்க்குக்கு மூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா, நல்ல லைனேஜும் வேணும், எனக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா டிஎம்எல் ஃபிஷஸ் வந்து இருக்கு. பின்னாடி போயிட்டான் பயந்து. டிஎம்எல் இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு, இதெல்லாம் ஒரு நல்ல கிளியரன்ஸ் ப்ரைஸிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். கேமரா பார்த்து பயப்படுறானுங்க, நான் வந்தால் பயப்பட மாட்டானுங்க. இவன்லாம் ரொம்ப நாளாக இருக்கான், கை வச்சா கொடுக்குன்னு ஓடி வருவான், வரான் தெரியுதுங்களா. ஆனால் கேமராவுக்கு பயப்படுறானுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கொடுத்துடலாம். பேஸ் இருக்கு, பேஸ் பல்லட் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன். போட்ட உடனே டக்கு டக்குன்னு பல்லட் சாப்பிடாது, பல்லட் ஊறி கீழே விழும்ல, அப்போ வந்து பல்லட் சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டுக்கிறானுங்க. யாருக்காச்சும் வேணும்னா பேஸ் இருக்கு. அப்புறம் சன்னா சன்னா வந்து நான் சேல்ஸுக்கு தான் வாங்கினேன், நான் கொடுக்க மாட்டேன். இப்போ பயந்து வாழலாம் மடக்கிட்டான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட்டில் ஆகிறான். இப்போதான் ஸ்விம் பண்ணி மேலே வந்து ஃபுட்டுலாம் எடுக்கிறான். ஆக்சுவலாக என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு சன்னா ஸ்டுவாட்டி ப்ளூ பேஸ். ரொம்ப அழகா இருப்பான் வளர்ந்துட்டா. இப்போ பார்க்கறதுக்கு நம்ம ஊர் குறவை மாதிரி தான் இருக்கு. ரைட், சேல் கிடையாது, பர்சனலி இப்போ போய் 200 போட்டுட்டு இருக்கேன். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் சைஸில் வந்து இருக்கு. இதில் 2-3 நிறுத்திட்டு இது எல்லாமே நான் கொடுத்துருவேன். பீசஸ் இப்போ ஒரு 10-11 மீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓடிடுச்சுங்க. ஒரு 3 கஸ்டமர் வாங்கினாங்க. இதெல்லாம் ஹம்ப் இன்னும் பம்ப் ஆகணும். ஹம்ப் இல்லாமல் எடுக்கல, இந்த பீஸ் எல்லாமே ஹம்போட எடுத்தது தான், இன்னும் செட்டில் ஆகல. ஒரே பிரச்சனை கிளைமேட் தான். இது என்னோட இன்னொரு ஃபேவரட். ஆக்சுவலாக இவன் வந்து இந்த வியட்நாம் ஸ்டைலில் இருப்பான். வியட்நாமில் நம்ம போய் ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இந்த ஸ்டைல்லே இருக்கும். எப்படின்னா போலிங்ஸ் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இருக்கும். அதுலேருந்து நமக்கு கலர் உடஞ்சி வர்றப்போ வந்து ஸ்கிராப் மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்லர் கூட பார்த்துட்டு இதை எதுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்த அப்படின்னாரு. அந்த ஸ்கிராப் மாதிரி இருந்த மீன் தான் இப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்கான். லைட்டு எதுவுமே இல்லை இந்த டேங்க்ல, எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. ஹம்புமே வந்து ஒரு 60% 65% தான் அவனோட ஹம்ப் இருக்கு. இன்னும் நல்லா பம்ப் ஆகும். கேமராக்கு பயப்படுறான், வரமாட்டான். நல்லா இவெல்லாம் வருவான். எனக்கு பிடிக்கும்ன்றதுனால ஒரு சில ஃபிஷ்ஷுக்குள்ளலாம் பர்சனலாக ஃபுட்டு போட்டு ஜாலியாக விளையாடுவேன். அந்த கலருக்காக எடுத்தேன். ரொம்ப பஞ்சியராக இருப்பான். இப்போ அந்த பஞ்சியரான கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்பயே பஞ்சியராக இருக்கான், பட் ஸ்டில் இவனோட இன்னும் நேச்சுரல் கலர் ரொம்ப அழகா இருக்கும். வந்துட்டான், செமையா இருப்பான். ஒன் ஆஃப் த ஃபேவரட் இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். வந்தப்ப கண்டுக்காம இருந்தேன் இவனை, சரிங்களா, ஏன்னா அக்லியா இருந்துச்சு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறான் பாருங்க. ஓடிட்டான். இவன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ், துடிப்பான பையனா இருக்கான். வாடா வாடா வாடா, ஒரு பயம் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி துடிப்பா இருப்பான். நல்ல கிரேட் டிஎம்எல் இது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் லைனேஜ் சொல்லணுமான்னு தெரியல. நான் எடுக்கிறப்ப நல்ல லைனேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால கஸ்டமர்ஸ்க்கு நல்ல லைனேஜ் கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஹம்ப் டவுனு தெரியுதுங்களா, ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி சாஞ்சிருக்கு, மண்டை ஓப்பனே ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில டேங்க்ல ஹீட்டர் போட்டு மெயின்டைன் பண்ணுறேன். பட் கஷ்டமா இருக்கு இந்த கிளைமேட்ல. மற்ற சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த கிளைமேட்னாலே மழைனாலே பிரச்சனை அப்படின்னு. இதெல்லாம் பழைய ஸ்டாக் தான், கிளியரன்ஸ் சேலில் நல்ல ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துடலாம். மான்ஸ்டர் ரேட்டு கடிச்சிட்டான், நல்ல மான்ஸ்டர் ரேட். உங்களுக்கு இதை காட்டணுன்றதுக்காக கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஓப்பனிங் அன்னைக்கு போட்டது. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துடலாம் நம்ம. சில லைட்டு இல்லாமல் அவ்வளோ இன்னும் அழகாக இருக்கும். கடனா லைட்டு இருந்துதான் காட்டணும்னு இல்லை, இங்கே வெளிச்சம் கம்மியாக வருது, அதனால தான் நம்ம லைட்டு போட்டுக்கிறது. முன்னாடி வா.
ம் தெரியுதுங்களா என்னோட பியூட்டி. கண்ணுக்கான சாப்பாடு. இதெல்லாம் நிறைய பேர் நேர்ல வந்து சொன்னாங்க. மீனை கண்ணுக்கான சாப்பாடுன்னு சொல்வீங்களா, அப்படிதான் இருக்கு உங்க ஃபிஷஸ் எல்லாம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ற வார்த்தையை நோட் பண்ணி அதை என்கிட்டயே வந்து இங்க சொன்னாங்க. அழகா இருக்கான். எனக்கு என்னன்னா லைட் இல்லாம இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். பட் இங்க வெளிச்சம் கம்மின்றதுனால லைட் போட்டு எடுத்தாதான் பெட்டர். இதெல்லாம் டிஎம்எல் கொஞ்சம் ஷிப்மெண்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. கிலோ கிலோ நல்ல பையன். லைட் ஆஃப் பண்ணியே பார்க்கலாம். ஐயோ வெளிச்சமே இல்லை. இந்த வெளிச்சத்துக்காக மட்டும்தான் நான் லைட் போடுறது. இங்க சுத்தமா வெளிச்சம் வரல. ஏன்னா இவன் போல்லாம் நல்லா ஒயிட்டிஷா இருக்கும். லைட்டுக்கு பார்த்தா கொஞ்சம் கிரீனிஷா தெரியுது. இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரல. பஞ்சியரா ரெட்டா இருக்கிற ஜிபி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இவனும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கான். பட் பார்க்கலாம். இது வந்து F1.5. இதுவும் குமரேஷ் அவரோட ஃபேவரட்னு சொல்லிட்டு போன மீன் தான். F1.5ல ஸ்வான் ஹெட், நல்ல மான்ஸ்டர் ஹெட். ஹெட் இப்போ ட்ராப்பாக இருக்கு. ஒரு 70% 75% ஹெட்ல தான் இருக்கும். இன்னும் 25% பம்ப் ஆகும். குமரேஸ்வர் வந்தப்போ ஃபுல் பொட்டென்ஷியல்ல இருந்தான். இப்போ ட்ராப் ஆயிட்டான். எல்லாம் பம்ப் ஆகிறப்ப நான் எடுத்து உங்களுக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். இதெல்லாம் ஒரு ஷோர் ஷாட் காம்கிரேட் காம்படிஷன் போனால் கப்போட வரலாம் அந்த மாதிரி மீன். இன்னும் க்ரூம் பண்ணணும். நிறைய பேருக்கு நான் இது சின்னதாக காட்டுறதுனால இதோட பொட்டென்ஷியல்ஸ் தெரிய மாட்டுது. இவனுங்க 6-7 இன்ச்சில் எப்படி இருப்பானுங்கன்றத விஷுவலைஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியுது. பட் நிறைய பேரால அதை பார்க்க முடியலை. இவ்வளோ குட்டியா இருக்கு, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான்றாங்க. எனக்கு தான் தெரியும், நான் போய் கெஞ்சி கதறுவேன். இவனுக்கு ஃப்ரண்ட்ல நல்லா கவர் ஆயிரும். தெரியுதுங்களா மார்க்கிங்? இன்னும் சைஸ் ஆக கண்டிப்பாக கவர் ஆயிரும். ஃபுல் பொட்டென்ஷியல் இல்லை, ட்ராப்பில் தான் இருக்கும். இது ஒரு F1 TML. நல்லா லக்ஸரியாக இருப்பான். லைட் ஆஃப் பண்ணியே பார்க்கலாம். இங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கும். சன்லைட் படுறதுனால ஆல்கேலாம் வந்துருக்கு பாருங்க. லக்ஸரியாக இருப்பான். ஃபுல்லாக நோஸ் பாலிங்ஸ் வரைக்கும் இருக்குது. இவன் இருக்கான் ஹேமர் காக்கில் மான்ஸ்டர் காக்கு. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவான். இவன் தான் ஒரு டைம் தூங்கிட்டு இருந்தான்னு ஷார்ட்ஸ் போட்டேன். அது இவன் தான். ஓகே, இங்கே பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம், இங்கேயும் பார்த்துட்டோம். ஓ, நம்ம கீழே இருக்க எல்லாமே முடிச்சிட்டோம் போல இருக்கு. கொஞ்சம் பேக் பெயின் இஷ்யூ இருக்கு. இன்னமும் கீழே நிறைய ஸ்டாக் இருக்கு. நம்ம மேலே இருக்கிறது பார்த்துடலாம். இது வந்து சில்க் கம்ஃபா, பிளாட்டினோ கம்ஃபான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி பையன், 1.5 இன்ச்சு தான். அதனாலதான் இப்படி பயப்படுறான். வா 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 வா. ஹெட்டோட இருப்பான். பிளாட்டினம் கம்ஃபா 1.5 இன்ச்சில் நமக்கு ஹம்ப் பம்ப் இருக்கு. நல்ல ஹம்ப் வந்துடும் ஒரு 2-2.5 இன்ச்சு வர்றப்ப. இது TML பியூட்டிஃபுல்லா இருப்பான். இதெல்லாம் இந்த கலருக்கான ஃபிஷ், கண்ணுக்கான சாப்பாடு. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸஸ்க்கு கொடுக்கலாம் நம்ம. ஒரு 4-5 மீன் நல்ல ப்ரைஸில் இருக்கிறதெல்லாம் மூவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வீடியோவுக்கு இருந்திருக்கலாம், செட்டில் ஆகலை. இவன் கலருக்கானவன். செல்லர் வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் காட்டலாம். பட் வேணாம், செட்டில் ஆகி நம்ம கஸ்டமருக்கு அழகாக காமிச்சே கொடுத்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கிற ஃபிஷ் வந்து இங்கே ஒரு 3 மீன் போட்டிருக்கேன். ட்ரீட்மெண்ட் டேங்க் மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ பஞ்சியரான ஃபிஷ் தெரியுமா? பார்க்க ஜிபி மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஜிபி கிடையாது. இப்போ டைல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அடிக்குதுல்ல, ஃபேட் ஆகிறதுக்கு இவெல்லாம் சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு மீன் அந்த பிளாக் வர்றதே வந்து ஃபேடிங் தான். ஜிபியா மாறினா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். செம்மையா இருப்பான். இதெல்லாம் வந்து TML. நல்ல ப்ராடான பாடி இருக்கும் அவனுக்கு. சில ப்ராடான பாடிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த பெருசா மிருகத்தனமா அந்த 1 அடிக்கு மேல வளரும்ல, அந்த மாதிரி மீன்லாம் எனக்கு பிடிக்கும்.
அப்படிதான் கொஞ்சம் இந்த ஹல்க் மாதிரி நல்லா பல்கியரா வர்ற மீன், நல்லா ரேப் ஆகி சூப்பரா இருக்கும். இது இன்னும் செட்டில் ஆகல. பயங்கர எக்ஸ்பென்சிவா எடுத்திருக்கேன். இதை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா குரூப்ல அப்டேட் பண்றேன். அழகா இருப்பான். டேக் ஃபைவ்ல இருந்து வந்த மீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓடிடுச்சு. அதெல்லாம் இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய மண்டை வச்சுட்டு ஒரு பால் ஹெட்டோட இருந்தான் அவருக்கு. ஜிபி ஆஃப் ஃபேடிங்ல இருந்தான், அதெல்லாம் ஓடிடுச்சு. இங்கே அஃபோர்டபுளாக கொஞ்சம் கேஎம்எல்ஸ் தாய் சில்க்லாம் இருக்கு, ஓப்பனிங்காக எடுக்கிறது. தாய் சில்க் இதெல்லாம் 1000 அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். கேஎம்எல்லாம் 700 600ல கொடுத்துடலாம். அஃபோர்டபுள் கம்பாஸும் கீழே இருக்கு, 2000 1500 கூட இருக்கு. என்னால் குனிய முடியாது, அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே ஒரு பீஸ் இருப்பான், இவெல்லாம் 2500 அந்த மாதிரியே கொடுத்துடலாம். ஏன்னா கம்மியாக கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் எடுத்திருக்கேன். குட்டி பையன்தான். ஸோ இந்த ரோவை நம்ம எடுத்துட்டோம். இந்த வியட்நாம் ஸ்டைல் தான் என்னோட ஃபேவரட். அடிக்கடி ஃப்ரெண்டு ஒருத்தட்ட இவனை காமிச்சு அனுப்பிச்சிட்டே இருப்பேன். எப்படி இருந்த மீன் தெரியுமா, டோட்டலா மாறிட்டான் இவனா. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவனுங்கெல்லாம் சிக்ல இருந்து ரெக்கவர் ஆனது. இது F1.5. இன்னும் அவனோட ஆஃப் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. கிளைமேட் சரியில்லைன்றதுனால என்னோட பழைய ஃபார்ம்ல இருந்து புது ஃபார்முக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றப்ப சிக்காயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒயிட் ஸ்பாட்டு, எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி இப்போதான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபார்ம்ல F1.5னா 2 மீன் தான் இருக்கு. இவன் ஒரு F1.5, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வானட் காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கான். இப்போ இதை பார்த்து எதுவும் நம்ம நினைக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டியூவல் டோன் பார்க்க முடியாது. ஹம்ப் இவனும் டிராப்ல இருக்கான், பட் இது ஒரு மாடரேட்டான ஹம்ப் ஃபிஷ் தான். தொட்டியை காட்டலான்னு பார்க்கணும், வரமாட்டாங்க. அடா இது வேற. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 20ன்றோம் அவனுக்கு. ஓகே, இது ஒரு ஜிபி ஃபேட் ஆயிட்டு இருக்கு. செல்லர் கொடுக்குறப்ப என்ன தெரியுமா சொன்னா, இதெல்லாம் விற்காத, இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணி ஃபேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தான். நம்ம ஜிபி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிடுறது, ஜிபி லைனு அதெல்லாம். ஏன்னா ஜிபி கம்ஃபர்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. இன்னொன்று எனக்கு ஜிபிஸ் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஜிபி வளர்த்துருக்கேன்னு. அதனால நம்ம தூக்கிடுறது. இந்த மாதிரி திக் மார்க்கிங்ல ஜிபி ஃபேட் ஆகி வருதுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அவனை எடுத்தேன். வந்தப்போ கொஞ்சமா டைல்ல ஃபேட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா ஃபேடிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். 2 இன்ச் தான், 1.5 இன்ச்சில் வந்தான். தம்மா துண்டு இருந்தான், இப்போ 2 இன்ச்சில் இருக்கான். ஸோ இங்கே வந்து நமக்கு F1 இருக்கு, பயங்கரமா இருப்பான். F1 ஆக்சுவலாக 2 மீன் தான் இருக்கு, அதில் இவன் என்னோட ஃபேவரட். அதனால தான் இவனுக்கு பேரட் போட்டேன். நல்ல டியூவல் டோனு, 3 இன்ச்சஸ் இருப்பான். ஹம்ப்பு F1 பொறுத்த வரைக்கும் இவன் வந்து எப்படின்னா ஒயினோட ப்ராசஸ் மாதிரி பொறுமையாக தான், ஏஜ் ஆக ஆக தான் வந்து இவன் அவ்வளோ அழகாக மாறும். பம்பாவும் மோஸ்ட் பாலோட இருப்பாங்க. எல்லோ ஐ, டியூவல் டோன், பர்ஃபெக்டான ரேப் டெய்லு. இந்த மாதிரி மீன்லாம் நான் ஒரு காலத்தில் வளர்க்க ஆசைப்பட்ட மீன். இன்னொரு F1 இங்கே இருக்கான். இவனும் நல்ல டியூவல் டோன். கேமராக்கு பயந்து அப்படியே பாலெல்லாம் மடக்கிட்டு போகிறான். ஆக்சுவலாக ஃப்ளேர் பண்ணி காமிச்சாதான் எல்லா மீனோட மொத்த பியூட்டியே வந்து தெரியும். பட் நான் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஃபிஷ்ஷே வந்து ஃப்ளேர் பண்ணி காட்டலை. மிரர் வச்சு பார்க்கலாமா? இந்த மிரர் வந்து ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அடுத்த வீக் ஸ்டாக்கும் வருது. 250 ஒரு பீஸு, கொரியர் எக்ஸ்ட்ராவும். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் வந்து கேளுங்க. க்ரூமிங்க்கு மிரரு இல்லைன்னா பேரட் வச்சுக்கோங்க. என்கிட்ட தான் வாங்கணும் இல்லை, கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப.
இங்க 80 கம்ஃபா இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் என்னால் க்ரூம் பண்ணி பார்த்துக்க முடியல. ஆனால் வீட்டில் நீங்கள் ஒரே கம்ஃபா வச்சிருப்பீங்க, அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஃப்ளேர் பண்ணாதான்ப்பா அழகு. ஃபைட்டா இருந்தாலும் சரி, ஃப்ளோரானா இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபாக் ஆயிருக்கு, மழை பெய்யறதுனால கிளாஸ் ஃபாகா இருக்கு, பின்னாடி கொஞ்சம் தெரிய மாட்டான். பியூட்டி பாய் செமையா இருப்பான். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்லெஸ், ஈஸியாக 2 இன்ச்சு மீன் தள்ளிடுது. இவனா 2 இன்ச்சு தான், 2 இன்ச் 2 இன்ச். இப்போதைக்கு 919 டேக் 5 TML எடுத்திருக்கேன். லைன் கிங் ஜீன்ல பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஷிப்மெண்ட்ல லைன் கிங் ஜீன்ல இருந்தும் ஃபிஷஸ் நமக்கு வரும். நீங்களும் என்ன வேர்வையிலேயே பார்த்து பழகிட்டீங்க, நானும் வேர்வையில வீடியோ முடிச்சே பழகிட்டேன். வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போல பாட்டு போட்டிருக்காங்க, அதான் ஃபுல்லா மூடிட்டு வீடியோ எடுத்தேன். பயங்கரமா அனல் பறக்குது, இல்லைனாலும் எனக்கு வேர்க்கதான் செய்யும். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் ஸ்டாக் காமிச்சிருப்பேன், 50% காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். கீழெல்லாம் 4 பார்ட்டிஷனாக போட்டு நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் பேக் பெயின் இஷ்யூ இருக்கு, அதனால அது கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம ஒரு 10 to 12 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்லாம் மூவ் ஆகட்டும், கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்டாக் அப்டேட் பண்ணலாம். கீழே பெரும்பாலும் குவாரண்டைன்ல தான் இருக்கு, ஜிபிஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டாக் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பார்த்ததுல உங்களுக்கு எதெல்லாம் ஃபிஷ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேலயே இருந்திருக்கும். கால்ஸ் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெட்டாஸ்க்காக நிறைய கால்ஸ் சின்ன பசங்கிட்ட இருந்து வருது, அதனால நம்ம கால்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ வாட்ஸ்அப் பண்ண பாருங்க, நம்ம கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். பல்லட்ஸ் அப்படின்றப்ப 9.9 ஹம்பியர்டும் இப்போ நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்டாக்கே வச்சிருக்கேன். இங்க பல்லட் டிஸ்பிளேக்கு ரேக் இன்னும் நான் ரெடி பண்ணல, அதனால எதுவும் இப்போ இங்க வைக்கல. ஸோ 9.9 ஹம்பியர்டும் இருக்கு. அதை தாண்டி நான் ஓனா ஒன்று தாய்லாந்துல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன் பல்லட்டு. நல்ல கான்சன்ட்ரேஷன்ல நல்ல இன்கிரீடியன்ஸோட மேனுஃபேக்சர் பண்ணி அண்டர் டெஸ்டிங்ல இருக்கு. ரெகுலரா எப்பயுமே அந்த பல்லட் போடுற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு என் ஃபார்ம்ல. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அந்த பல்லட் கொண்டு வந்துடலாம். இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வரேன் அப்படின்னா இந்தியாவில் அதுக்கு ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்க எனக்காக அது தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வரட்டும், நம்ம அது சிறப்பாக பண்ணிடலாம் பல்லட்ஸ்ல. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.